இது 5வது ஃப்ளோர். மேலே ஏறி வரத்துக்குள்ளே மூச்சு கிட்டு போகணும். இங்கே தான் என் தியான ரூம் இருக்கும். இதெல்லாம் நான் செடிங்க நான் பராமரிக்கிறது. இதை மூலிகை செடிங்கள், துளசி ஒன்று, இதெல்லாம் மூலிகை செடிங்கள். ஒரு கருவேப்பிலை செடி, மூலிகை செடிகள் போட்டு வச்சுருக்கிறேன் தேவைப்படுறது. இதுதான் என் தியான ரூமு. இது சும்மா எங்கள் ஃபேமிலி யூஸ் பண்ணுவாங்க. இது என் தியான ரூமு. என் ரூமுக்கு என்ன தவிர வேறு யாருமே வரமாட்டாங்க. அப்படி தான் இருக்கும் என் தியான ரூமு. உள்ளே வந்துட்டு நான் தாப்பால் போட்டுருவேன். வள்ளல் பெருமான், முருகப்பெருமான், வள்ளல் பெருமானை பார்த்துட்டு பாருங்கள். இங்கே தான் நான் யோகா செய்வேன். இங்கே நல்லா யோகாசனங்கள் எல்லாம் செஞ்சுட்டு, இது வந்து ஜாஸ்தி இல்லை பாருங்கள், வெறும் ஒரு 4 அடி தான் இருக்கும். இங்கே ஒரு 5 அடி வரும், அவ்வளோதான். வள்ளல் பெருமான், சங்கராச்சாரியார். இது டெய்லி கும்பிட்டுட்டு பகவானே டெய்லி நான் கும்பிட்டுட்டு தியானத்தில் உட்காருவேன். தியானத்தில் உட்காரத்துக்கு முன்னாடி நம்ம கனவுல கும்பிட்டுட்டு தான் தியானத்தில் உட்காரணும்னு என் குரு சொல்வார். அதனால் கனவுல கும்பிட்டுட்டு தியானத்தில் உட்காந்துருவேன். இது பாருங்கள், இது வந்துட்டு ஒரு 7 அடி இருக்கும். இங்கே தான் நான் யோகாசனம் எல்லாம் செய்வேன். எல்லா யோகாசனம் முடித்த பிறகு நல்லா போய் அங்கே நின்று அந்த எல்லோ கலர் பிளேட் மேலே நிற்பேன். நின்றுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, இது சாமி வைக்கிற இடம் இல்லை, இதுதான் என்னோடய தியான ரூம். இது உள்ளே போவேன். இவ்வளோ தான் ஓப்பன் ஆகும். இதுக்கு மேலே ஓப்பன் ஆகாது. இது உள்ளே போவேன். நல்லா தியானத்தில் உட்காந்துருவேன். இங்கேயும் சாமிங்கள் வச்சுருப்பேன். காக்கப்பு சண்டர், நரசிம்மர், 18 சித்தர்கள் ஃபோட்டோ, குருதேவர் இதெல்லாம் வச்சுன்னு இருப்பேன். அது வந்துட்டு பின்னாடி சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு மேடை மாதிரி அமுச்சு வச்சுன்னுக்கிறேன். பெட்ஷீட் போட்டு உட்காருப்போம், அவ்வளோதான். இவ்வளோதாங்க என்னுடைய தியான ரூம். நல்லா இருக்குது இல்லையா? நல்லா காற்று வரும். இந்த மாதிரி தியான ரூமுக்கு மாத்திரம் என்றைக்குமே நல்லா காற்று வரும். தியானம் பண்ணும்போது மூடிடணும். தியானம் பண்ணி ஆன பிறகு இந்த மாதிரி திறந்து விடணும். நல்லா காற்று வரணும். காற்று வந்தால் தான் அந்த ரூம் வந்துட்டு எப்பவுமே தெய்வ கலாட்சமாக இருக்கும். இவ்வளோதாங்க. இது ஒரு சின்ன பொட்டி மாதிரி வச்சுன்னுக்கிறேன். கொஞ்சம் புக்ஸு வேறுபட்டி, அப்புறமா கொஞ்சம் அது வச்சு இருப்பேன். எதோ வச்சுன்னு இருப்பேன்.